மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் தான் உங்கள் மரியா ஷர்லின். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ இது வீடியோன்ற தவிர்த்து என்னோடய மனசில் என்ன இருக்குது அது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நெகட்டிவ் வைப்ஸ் டு பாசிட்டிவ் வைப்ஸ், ஓகேவா? சில பேர் வந்து கேட்டால் அது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து இல்லை, சீக்கிரமாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். ஒண்டியாக தான் வந்திருக்கேன். ஸோ கேமரா பாருங்கள், நானே பிடிச்சிட்டு இருக்கேன். வேலைக்கு போகிறப்பவே தோணுச்சு நம்ம கைஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. பஸ் வரலாம் நடந்து போவேன் வேலைக்கு. ஸோ போகிற வழி தான் பார்க் இங்கே இருக்குது. வீடியோ அப்டேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட ஆயிரம் இருக்கும், கஷ்டம், கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை எல்லாமே இருக்கும். அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அது வந்து நம்ம பாசிட்டிவாகவே பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்து பதிவு எடுக்கிறேன். மைக் வேறு எடுத்துகிட்டு வரல, வெஹிக்கிள் சவுண்ட்லாம் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். ஸோ சாரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் போன வருஷம் இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் இருக்காத போவாங்க. டேடி கூட போன வருஷம் வந்து ஃபஸ்ட்டு அவர் இருந்துட்டு ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் வந்துச்சு. இது வந்து செகண்ட் கிறிஸ்மஸ். போன வருஷம் கூட நாங்கள் எதுவுமே பெருசாக கொண்டாடவே இல்லை, ட்ரெஸ்ஸும் எடுக்கல. இந்த வாட்டியும் ட்ரெஸ் எடுக்கல. ஷல்டன் தான் வந்து வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் வாங்கின்னு வந்து வருஷம் வருஷம் வைப்பார். டேடி கிராண்டாக வைப்பார். நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டேடி ஃபோனில் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செம்மையாக பண்ணுவார். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் டேடி எந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கைஸ். நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இருக்காத இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியதான். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து அக்செப்டபுளாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த வழி பெயின் தெரியும். ஏன்னா நான் வந்து நினச்சது கூட பார்க்குறதில்லை என் டேடி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஹாப்பியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட சப்போர்ட் தான் காரணம். தென் மை ஃபேமிலிஸ் டூ. ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் நிறைய அப்டேட் வரும். தொடர்ந்து அப்டேட் பண்ணினே இருப்பேன் என்னோடய லைஃப்பில் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்லாம். நான் வந்து இது பாசிட்டிவ் வைப்ஸோடு இந்த வீடியோ வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து சரௌண்டிங்ஸ் பீப்புள் வந்து நம்மளை வந்து விட மாட்டேன்றாங்க. அதுதான் கைஸ். இப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கூட. ஸோ இந்த இயர் இருக்காத போகலாம், அதெல்லாம் வரிஸ் பண்ணிக்காதீங்க, எல்லாமே கடந்து போகும், ஃபீல் பண்ணாதீங்க, அவங்களுக்கோசரம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியதுதான், ஓகேவா? ஹெவனுக்கு போக வேண்டியதுதான். ஸோ அந்த ஹெவனோ ஹெல்லோ நம்ம வந்து பார்த்தது கூட கிடையாது, ஓகேவா? எல்லாருமே வந்து ஹாப்பியாக ப்ளஸ்ஃபுல்லாக வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. 2025 வருது. ஸோ இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. நியூ இயர் வரப்போகுது, ஹாப்பியாக இருங்க எல்லோரும். ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாருமே வந்து நம்பாதீங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே வந்து உங்களை காப்பாற்றும் நான் நம்புகிறேன். எனக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே நான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். செல்ஃப் லவ் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். எது பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இந்த சென்ஸ் ஒரு பிரச்சனை இருக்கா, அது வந்து கடவுள்கிட்ட சொல்லணும்னா, டேடிகிட்ட சொல்லணும்னா அதை சொல்லுவேன். அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இல்லைனா அது லேசாகவே விட்டுருவேன். அது லேசாகவே போயிடும், ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வரும். டெய்லியும் இரவு போனால் பொழுது வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் எல்லாமே விஷயம். ஸோ மக்களே, நீங்கள் வந்து எல்லாமே அவுட்டோ பாசிட்டிவான எது உங்களுக்கு சரிப்படுதோ, மோஸ்ட் ஆஃப் தம் நெகட்டிவ் விட பாசிட்டிவ் தான் நம்ம வந்து முன்வைக்கும். அதோட வாக் பண்ணிட்டு போயினே இருங்க. ஸோ எது பற்றியும் கவலைப்படாதீங்க, அவ்வளோதான். நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. மக்களே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னா எப்போவுமே அப்டேட் பண்ணினே இருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னவோ கேட்குறீங்க, என்னென்ன வீடியோஸ், சேலஞ்சிங் வீடியோ ஆகட்டும். ஸோ சேலஞ்சிங் வீடியோ கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்க. நான் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ், பாசிட்டிவ் வைப்ஸோடு மூவ் பண்ணுங்கள் வித் ஸ்மைல், ஹாப்பினஸ். அதுதான் நம்மளை வந்து ஒருத்தவங்க புஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து விழுந்துடக்கூடாது. அதுலேருந்து எப்படிடா ஏஞ்சி வரணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து திங்க் பண்ணோம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ செல்ஃப் ஹோப் அண்ட் செல்ஃப் லவ் எப்போவுமே முக்கியம். ஸோ இப்போ நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன். ஸோ அப்டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நெக்ஸ்ட் அப்டேட் நான் வந்து கண்டிப்பாக தரேன். ஸோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு கைஸ். அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். ஸோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க, ஓகே? மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அப்புறம் சில பேர் வந்து நின்றுச்சிட்ருக்காங்க, இவன் இப்படியெல்லாம் பண்ணான், அதுக்கு தான் வந்து கடவுள் வந்து அழிச்சிட்டாரு அப்படின்லாம். ஏன் நீங்கள் வந்து 100 வருஷம் இல்லை 200 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க?
வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்களாம் வாழ்கிறது வேஸ்ட்டு, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கிழிச்சிருவீங்களா? சரி, என் டேடியை சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை, ஓகேவா? நான் வந்து பர்சனலாக எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து எடுத்துன்னு வர வைப்பீங்க போல். ஸோ அதனால் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். நிறைய பேர் அதான் கடவுள் வந்து அவங்கள தான் வந்து இந்த உலகத்தில் வந்து படிச்சிருக்காரு, 100 வருஷம் நம்ம ஆண்டு அனுபவிச்சுட்டு இறந்து போகலாம் அப்படின்னு. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து கடவுளுக்கு என்ன கணக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மாஸ்டர் பிளான்லாம் போட்டால் கடவுள்கிட்ட ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது கடவுள் பார்க்குறாரு, ஓகேவா? ஸோ சீயிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட், என்னென்ன நடக்குது அப்படின்லாம். ஸோ ரோட்லேயே விளாக் பண்ணின்னு போய்க்கிறதுனால எல்லோரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதான் கைஸ், என்ன சொல்லணுன்னா, நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கீங்க என் டேடி பற்றி ஏதோ சொல்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் டோன்ட் கேர், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன 100 வருஷம் இருக்க போகிறீங்களா அந்த உலகத்தில்? இல்லை. அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க? இருந்தாலுமே பாவம் தான். இருக்கிற வரைக்கும் நல்லதே நம்மளால் பண்ண முடியாது, கெட்டதும் வரும். அதெல்லாம் ஒரு பாவம் தான். அதான் நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் வைப்ஸுக்கு தான் இந்த வீடியோ. பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் கடவுள் கும்புறதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை, ஓகேவா? முழு உள்ளத்தோடு கடவுளை தேடணும். வெறியுமாக ட்ரெஸ் ஆகிட்டு நல்லா இதெல்லாம் ஜுவல்லரிஸு ஆக்சசரிஸு எல்லாம் போட்டால் கடவுள் என்கிட்ட வந்துட்டாரு அப்படின்லாம் இல்லை, ஓகேவா? முழு உள்ளத்தோடு தேடணும். எதுக்கு சும்மா உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணிக்கணும்? காலையில் ஏந்தும் வேற போகிறீங்க, ஓகேவா? எல்லாரையுமே நான் சொல்ல, சில பேர் வந்து வெஞ்சன்ஸோடு இருப்பாங்க பார்த்தா, வேணா பூச்சிருந்துங்க அதுங்க மட்டும்ல தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் கைஸ், நம்ம வந்து லைஃப் லாங் வந்து லீட் பண்ண போகிறதில்ல. ஸோ டேடி வந்து அவரோட ப்ரெசன்ஸ் எப்போவுமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து மிஸ் பண்ணுறோம். அவரோட பெயின் வந்து இன்னுமே எங்கள் விட்டு போகல, அந்த ஒரு இலருக்கு. ஸோ உங்களை பாருங்கள், நீங்கள் நல்லது பண்ணுறா உங்களுக்கு நல்லது, கெட்டது பண்ணால் கெட்டது. இது வந்து டேடி இறந்துட்டாரு, அதெல்லாம் வந்து எங்களுக்கு கெட்டது இல்லை, ஓகேவா? கடவுளுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு, ஓகேவா? சரி, பார்த்தோம்னா ஃபேக்ட் என்னென்னா, எங்களை மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து நாளைக்கு முன்னேறுவாங்களே. காசிப்ஸ் பேசுவேன், காசிப் பேசின்னு தான் இருப்பான், ஓகேவா? நாய் மாதிரி பவுன்னு. ஓகே கைஸ், இதோட வீடியோ பண்ணுறேன். டைம் ஆயிடுச்சு ஒர்க்குக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் சீக்கிரமாக வரும். பாய்.